answering the most asked question from my wedding Q&A, என்னோட அவுட்ஃபிட் டீடைல்ஸ் அண்ட் அதோட காஸ்ட். என் கல்யாணத்தோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்கேஜ்மெண்ட், அதுக்கு நான் மொத்தம் 2 சாரி போட வேண்டி இருந்தது. 2 சாரியுமே இஸ் ஃப்ரம் கனகவல்லி. This saree costed me 26,000 and this one I got it for 38,000. என்கேஜ்மெண்ட்டுக்கு அன்னைக்கு ஈவினிங் வந்து சங்கீத் வச்சிருந்தோம். அதுக்கு நான் எதுவுமே செலவு பண்ணல. என் சித்தி கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு புது ட்ரெஸ் இருந்தது, அதை சுட்டுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஷி காட் இட் ஃப்ரம் கோஸ்கி. இட் காஸ்டட் அரௌண்ட் 15,000. 2வது நாள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, கல்யாணம். கல்யாணத்தன்னைக்கு மார்னிங் ஒரு சின்ன ஈவெண்ட், விரதம். இந்த சாரி பர்ச்சேஸ் பண்ண நான் போகல, என்னோட மாமா அண்ட் மாமி தான் செலக்ட் பண்ணி எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரியே ரொம்ப மினிமலா பியூட்டிஃபுல்லா கும்பகோணம்ல ஒரு வீவர் கிட்ட இருந்து இந்த சாரியை பிக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. கல்யாணத்துக்கு அகைன் 2 சாரி போட வேண்டியிருந்தது. ஒன்று ஊஞ்சல் சாரி, இன்னொன்று முகூர்த்த சாரி. ஆன் மை வெட்டிங் டே ஐ டிடன்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் வித் கலர்ஸ். மோஸ்ட்டாக ட்ரெடிஷ்னல் கலர்ஸ்க்கு தான் நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னமோ மைண்டில் வந்து ஊஞ்சல் சாரினாலே எல்லோ அண்ட் க்ரீன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னால் அதை தாண்டி யோசிக்கவே முடியல. நான் மனசில் இமேஜின் பண்ண மாதிரி அதே சாரி எனக்கு கிடைச்சது துளசி மெட்ராஸில். இட் காஸ்டட் மீ அரௌண்ட் 14,000. என்னோட முகூர்த்தம் சாரியில் எனக்கு எந்த ப்ரிஃபரன்ஸும் இல்லை. ட்ரெடிஷ்னல் அந்த மரூன் கலர் வேணும்னு நினைச்சேன், அவ்வளோதான். என் அம்மா என் மாமியாருக்கெல்லாம் இருந்த ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் கிழியாம நல்லா இருக்கணுங்கிறது தான். டி நகர்ல இருக்கிற ஓல்டு நல்லியில போய் ஒரு சாரி பார்த்தோம். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் நம்ம எதையும் மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லி மற்ற கடைக்கெல்லாம் ஒரு 5-6 கடைக்கு ஏறி இறங்கி ஃபைனலி திரும்ப நல்லிலேயே போய் அந்த சாரி எடுத்தோம். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் வேரிங் அ 9 yard சாரி. ஐ மீன் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். பட் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை என்ன மாதிரி சாரி வாங்கணும்னு. ஸோ என் மாமியார் who is really great at picking the best sarees, I trusted her decision. And you know what? That's the best decision of my life. என் ஹஸ்பண்ட் இஸ் ஃப்ரம் பெங்களூர், நான் வந்து சென்னை பொண்ணு. ஸோ ஒன்றும் இல்லை, 2 ரிசப்ஷன். லெஹங்கா வந்து கொஞ்சம் யூஷுவல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு ஒரு ரிசப்ஷனுக்கு நான் சாரி போட்டேன், இன்னொரு ரிசப்ஷனுக்கு கவுன் போட்டேன். இந்த சாரிக்கோட இன்ஸ்பிரேஷன் வந்து பாலிவுட், அந்த நியூலி மேரீட், அந்த ஒரு தீம்ஸ், அந்த ஒரு வைப் இருக்கும்ல, அதை ட்ரை பண்ணி தான் இந்த சாரி போட்டிருந்தேன். நான் நிறைய கடையில் தேடி பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே என் மைண்டில் இருந்த மாதிரி ஒரு சாரி கிடைக்கவே இல்லை. எனக்கு எக்ஸாக்டாக செட் ஆனது வந்து ஸ்னேஹாலயா. போன உடனே செகண்ட் ஆர் தேர்ட் சாரியே இதான் எடுத்து போட்டாங்க. ஸோ இட் காஸ்டட் மீ அரௌண்ட் 14,000. நெக்ஸ்ட் வந்து என்னோட பிரைடல் கவுன். இது வந்து பெங்களூரில் என்னோட ரிசப்ஷனுக்கு போட்டேன். ஸோ பிரைடல் கவுன்னாலே ஜென்ரலி 50K 80K அந்த பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்னோட மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, சாரி தவிர மற்ற அவுட்ஃபிட்ஸ்க்கெல்லாம் 20K தான் மேக்ஸிமம் பட்ஜெட் வச்சுருந்தேன். இந்த கவுன் ஐ காட் இட் ஃப்ரம் டியாடம். இட் காஸ்டட் மீ 22K. I hope you liked the video. See you in part 2.